நாம் தமிழர் அவங்க வந்து மேதகு அவரை வச்சு அரசியல் பண்றாங்க. அதுவும் அங்க வந்து அவருக்கு ஒரு போட்டோ ஃப்ரேமா தராங்க. ஸோ இது எல்லாத்தையும் கலந்த ஒரு அரசியல் தான் விஜய் பண்றாரு. இது எல்லாருக்குமே அவர் வந்து இந்த கட்சியினர் எல்லாருக்கும் அவர் வந்துட்டு டார்கெட் வச்சுதான் அடிக்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இவர்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவங்களுடைய கட்சி சோஷியல் மீடியால போட்டிருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய்க்கு வர்றது யாருன்னா, இன்னைக்கு வந்திருக்க சில்லாண்டி பயலுக, ரைட்டா? சில்லாண்டின்னா இளைஞர்கள், சிறுவர்கள். ஓட்டு கூட அவங்க இருக்குமா இல்லைன்னு தெரியல, அந்த வயசுக்காரங்க வர்றாங்க. அது நடிப்பை எல்லாமே ரசிப்பாங்க. இப்போ இவர் மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்து அஜித் வந்தாலும் சரி, நான் சொல்ல உண்மை, நான் காழ்ப்புணர்ச்சி பேசல, இந்த இடத்துல வந்து தனுஷ் வந்தாலும் சரி பெரிய வரவேற்பு இருக்கும். இன்னமும் சொல்லப்போனால் சூர்யான்னு ஒருத்தர் இருந்திருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இளைஞர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தார் மாணவர்களுக்கு. இன்றைக்கி பல பேர் டாக்டர், இன்ஜினியராக வளர்ந்துட்டாங்க. அதுதான் உண்மையான சேவை. இவன் நான் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். இவர் என்ன செய்கிறாரு, அதில் படித்து மார்க் எடுத்து வந்திருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசை கொடுத்து அதில் பெருமை சேர்த்துக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, படிக்கவே வழி இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பதற்கு வழிவகுக்கிறார். வந்த மார்க் ஃபஸ்ட்டு எடுத்த மாணவனை பரிசை கொடுத்து பேர் எடுத்துக்கிறார். இதே தான் அங்கே ஏற்கனவே ஒரு சித்தாந்தம், திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மேதகு அப்படின்ற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் போட்டாவை எடுத்துக்கிட்டு போட்டாவை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து மக்களை இழுக்க பார்க்குறாரு. அங்கேயும் நடிக்கிறார். நடிப்பு அவளை வேலை பார்க்காது. ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, இவருக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு எங்களை மாதிரி கட்சியில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கார். அந்த ஓட்டு தான் பாதிக்கும். இப்போ ஆக்சுவலாக யுத்தம் யாருக்குன்னா, போட்டி யாருக்குன்னா, ஒரு பக்கெட்டு சீமானா, இன்னொரு பக்கெட்டு விஜயா. இதுதான் இருக்குமே தவிர திராவிட கட்சிகளோட எங்க பெரிய பாதிப்புலாம் வராது. பெரிய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. போகிற போக்கு நமக்கு தெரியும்ல. கூட்டத்தை வச்சு நீங்கள் பேசாதீங்க. நான் அதுதான் சொன்னேன், சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா, எவ்வளோ பெரிய இதை விட அதிகமாக வந்துச்சுங்க. ஏங்க விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? ஆனால் சினிமா நடிகரை வந்து நீங்கள் வந்து பார்க்க வருவாங்க, யார் மேலும் போவாங்க. ஆனால் பார்க்குறவங்க கூட ஓட்டு போடான்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்பி அவர் ஏமாந்துடக்கூடாது. நல்ல நடிகர், பேசாமல் நடிக்கலாம். அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். பேசாமல் வந்துட்டாருன்னா அவர் ஒரு ஹீரோ நடிகர், நம்ம இல்லை நடிப்போம். நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கட்சி எங்கே வந்து நம்மளுடைய எங்களுக்கு துளி அளவு கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க விஜய் வர்றதுனால.